மக்களே நம்மளோட பிக் பாஸ் வேற லெவல் சுவாரஸ்யத்தோட ஆரம்பிச்சு சுவாரஸ்யத்தோட நம்மளோட விஜய் சேதுபதி முடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இவரோட ஹோஸ்டிங் எப்படி இருக்க போகுது? ப்ரொமோவே இவ்வளவு மொக்கையா இருக்குதே, கண்டிப்பா எபிசோட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குமா, இல்ல வீக்கெண்ட் எபிசோட்ஸ்ல எப்படி இருக்க போகுது அப்படின்னு நிறைய கேள்விகள் இருந்தது. அது அத்தனையும் அடிச்சு நொறுக்குற மாதிரி மரண மாசா ஹோஸ்டிங்க நடத்தி முடிச்சிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஃபேட்மேன்ல ஆரம்பிச்சு ரஞ்சித்ல வச்சு கடைசியில ஜாக்லின் வரைக்கும் வச்சு செஞ்சு அனுப்பி விட்டுருக்காரு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும்னு சொல்லலாம். இன்னைக்கான எபிசோட்ல எல்லாம் கலந்த கலவை, பாசம், அன்பு, அழுகை, பயங்கரமான ஒரு சில விஷயங்கள் எல்லாமே பார்க்கப்பட்டோம் அப்படின்ட்டு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இத்தனை கண்டஸ்டன்ட் உள்ள இறக்கியாச்சு. ஸோ நார்மலா முடிச்சுட்டு ஓகே எல்லாரும் நாமினேஷனுக்கு போங்க, இல்ல அடுத்த வாரம் ஒரு எவிக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு போவாரு அப்படின்னு பார்த்தா அங்கதாங்க நம்மளோட விஜய் சேதுபதி ட்விஸ்ட் வச்சிருக்காரு. அதாவது எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்ற ஸ்லோகனுக்கு ஏத்த மாதிரியே நம்மளோட விஜய் டிவி இந்த தடவை பயங்கரமான நிறைய விஷயங்கள் இந்த பிக் பாஸ் 8க்காக பண்ணியிருக்காங்க அப்படின்றது மட்டும் ரொம்ப கிளீன் அண்ட் கிளியரா தெரியுது. ஸோ என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாளைக்கு அதாவது இன்னும் 24 மணி நேரத்தில் பிக் பாஸ் சீசன் 8 வீட்டிலிருந்து ஒரு போட்டியாளர் வெளியேற்றப்படுவார் அப்படின்ற நியூஸை ரொம்ப அழகா அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. சோ நம்மளோட கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே மரண பீதியில இருக்காங்க. அட பாவீங்களா, இன்னைக்கு தாண்டா அந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சோம், அந்த வீட்டை கூட இன்னும் முழுசா பார்க்கல, அதுக்குள்ள எவிக்ஷனா அப்படின்ற மாதிரி பயங்கர ஷாக்கிங்கா வந்து பாத்துட்டு இருக்காங்க. இது எதுக்காக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெஜாரிட்டி டாஸ்க் அப்படின்றது கண்டஸ்டன்ட்குள்ள ஏதாவது ஒரு விஷயங்கள் பேசப்படுவாங்க. அதை வச்சுதான் சேனல் சைட்ல இருந்து அவங்க வந்து டாஸ்க் அப்படின்ற ஒண்ணு அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஏன்னா இப்ப தீபக் வந்து தான் அந்த வீட்டுல பயங்கர டாமினண்டா நம்மளால பார்க்கப்படுதுன்னு சொல்லலாம். எல்லா இடத்துலயும் அவரோட குரல் தான் ஹையா இருக்க மாதிரியும் பேட்மேன் கூட சேர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கதை இந்த ஹவுஸ்க்கான டிசிஷன் மேக்கிங்ல நம்மளால பார்க்க முடிஞ்சது இல்லையா? ரொம்ப கிளீன் அண்ட் கிளியராகவே நம்மளால பார்க்க முடிஞ்சுது அப்படின்றதுனால இவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஐடியா வச்சு அவங்க எடுத்திருக்காங்க. கேர்ள்ஸ் வந்து அந்த ரூமை எடுத்தா 1 வீக் வந்து பசங்க யாரையும் நாமினேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்தா சுவாரஸ்யம் இருக்காதுன்றதுக்காக முதல் வாரத்திலே அதை முடிச்சு விட்டுறலாம் அப்படின்றக்காக இந்த ஐடியாவை ஏற்படுத்தியிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஸோ அதனால அவங்க எல்லாருமே பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அடிப்படையில தான் இந்த டாஸ்க் அமைஞ்சிருக்குன்ற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆமா மக்களே, இந்த எவிக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது இதுவரைக்கும் எந்த பிக் பாஸ் சீசனையும் நடக்கல அப்படின்றது தான். ஸோ அதனால அதாவது நாளே எவிக்ஷன் அப்படின்றது வந்து கொஞ்சம் ஷாக்கிங்கான ஒரு விஷயங்கள் தான் இல்லையா? கண்டஸ்டன்ட்டுக்குள்ள இப்பதான் ரூமுக்கு அடிச்சுக்கிட்டு உருண்டுட்டு இருக்காங்க. ஜாக்லின்லாம் வந்து பயங்கர ஃபன்னு அப்படின்னு பார்த்தா வந்த நாளே வந்து "ஏய் நான் இப்படித்தான்டா, என் பேச்சு தான்டா, என் டெசிஷன் தான்டா, என் பாயிண்டா உங்களுக்காக எல்லாம் கன்வின்ஸ் பண்ண முடியாது, நீங்க யாருங்க என் டெசிஷன் எடுக்கிறதுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு 6 பேர் நின்றப்போ ஒரு டெசிஷன் எடுத்தாங்க இல்லையா? நீங்க வந்து இந்த ரூம் எடுத்துக்கோங்க, நாங்க நாமினேட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து ஆர்கியூ பண்ணி கடைசி வரைக்கும் நான் ரூமுக்குள்ள கால் எடுத்து வைக்க மாட்டேன்டா, நான் வந்து வெளியே தான் தூங்குவேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து வெளியே தான் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது நடுவில் இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றதுனால அவங்களோட மைண்ட் செட் எல்லாம் என்ன ஆரம்பிச்சிருச்சுன்னா, நாளைக்கே யாரோ ஒருத்தர் வெளியே போகணும் அப்படின்ற பட்சத்துல நமக்கு வந்து அதனால எந்த யூஸ்மே கிடையாது, இவங்க வச்சிருக்கக்கூடிய இந்த ட்ரம்ப் கார்டுனால அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பல சுவாரஸ்யமான விஷயங்கள் கண்டிப்பா இருக்க போகுது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது மக்களே. நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க நான் நினைக்கிறேன். இந்த எவிக்ஷன் அப்படின்றது பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்க போகுது அப்படின்றது மட்டும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்களோட தாட் ஆஃப் வேல யாரு இந்த சீசன்ல நாளைக்கு வெளியேற போறாங்க அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க. யார் வெளியேறினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க அவங்களோட நேமையும் நமக்கு கமெண்ட்ல தெரிவிச்சிருங்க.